நாங்கள் இன்னும் இருக்கா கொஞ்சம் நாங்கள் படிக்கணும் என்னன்னா நான் உங்களுக்கு சொன்னேன் ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் உங்களுக்கு சொன்னோம். சரியா? தேர்ட் பர்சன். இது நாங்கள் சொல்றது தன்மை மூவிட பெயர்கள்னு சொல்றது. மூவிட பெயர்கள். மூவிட பெயர்கள். மூவிடம்ண்டா தன்மை, முன்னிலை, படர்க்கை. அப்ப நான் முதல் உங்களுக்கு சொன்னேன் நான் என்ன முன்னிலை, முன்னுக்கு நிக்கிற ரெண்டு பிள்ளைகளை சொல்லிக் கொடுங்க. முன்னுக்கு நிக்கிறபடியா முன்னிலை, முன்னுக்கு நிக்கிறது, நிலையா நிக்குது. அப்ப முன்னிலை உங்களுக்கு சொன்ன நீ, நீங்கள் வரும். அப்ப அத மாதிரி நீ, நீங்கள் என்ற சொற்களை நீங்கள் அப்ப நீங்கள் இப்ப நான் நீதானே முதல் படிச்சேன். அப்ப நீங்கள், நீங்கள் என்றால் யூ, என்ன நீங்கள் என்றால் யூ தான், நீக்கும் யூ தான், நீங்களுக்கும் யூ தான். அப்ப நீங்கள் என்றால் முடிக்க என்ன, நீங்களோட முடிக்கலாமோ? முடிக்க இயலாது. அப்ப என்ன, நீங்கள் ஓடுங்கள், ஓடுங்கள். அப்ப அந்த ஓடு படிச்ச நீங்கள் ஒரு படிக்கிறது, அது ஒரு கல்வி குதி பெற்றது ஒரு முடிவு. சரியா? அப்ப இங்க பாருங்க, நீங்கள் அத மாதிரி இது தோன்றது ஒரு தோற்றம், அது பாரு கிராமர பேருந்து படிப்போம். அப்ப நாங்கள் நீ, நீ ஓடண்டு படிச்சது. இப்ப நாங்கள் நீ ஓடண்டு படிச்சது. ஆனா எங்கட கல்ச்சர்ல நாங்கள் அப்படி பெரிய ஆக்களை அப்படி சொல்றே இல்லை. அதாவது வயசுக்கு மூத்தாக்கள், படிச்சாக்கள் நாங்கள் அப்படி சொல்றே இல்லை. வயசு குறைஞ்ச ஆக்களை தான் சொல்றது. அதனால அப்ப நீங்கள் இது வசனம் சொல்லிக்க நீங்களோடு சொல்லலாம். அப்ப நீங்கள் ஓடுங்கள். அப்ப நீங்கள் என்ன, நீங்கள் நேம், என்ன நேம், நவுன்ஸ். நீங்கள் ஓடுங்கள் என்ன வேர்ப். அப்ப ஒரு சென்டென்ஸ். நீங்கள் ஓடுங்கள். இப்ப பாருங்க கொஞ்சம் கிராஜுவலி அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கு. அப்ப நீங்கள் ஓடுங்கள், நீங்கள் பாடுங்கள், நீங்கள் ஆடுங்கள், நீங்கள் நடனம் ஆடுங்கள் இடத்துல அடுத்த கட்டத்துக்கு அங்கால மூவ் பண்ணுவோம்னு சொல்லிக்கொண்டு நாங்கள் எப்பவுமே இந்த மூவிட பெயர்களை மூவிடத்திலும் இல்லாமல் நாங்கள் உலகம் உள்ள இடங்களில் எல்லாம் இந்த தமிழை படிப்போம்னு சொல்லிக்கொண்டு நிலைமை இருங்கோ. நன்றி, பாய்.